Hey viewers, welcome to our channel. Today we learn standard 8 science unit 22 conservation of plants and animals lessons பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். Conservation of plants and animals என்னன்னா தாவரங்களையும் விலங்குகளையும் எப்படியும் கன்சர்வேஷன் பண்ணுறது பாதுகாக்கிறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசன்ஸில். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். அவர் பிளானட் எர்த் இஸ் ஃபில்டு வித் ஸோ மெனி ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நம்ம பிளானட் என்னது? எர்த்து தானே? எஸ், எர்த்தில் நிறைய என்ன இருக்குது? நிறைய ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது. நிறைய தாவரங்கள் விலங்குகள்லாம் இருக்குது. அக்கார்டிங் டு த சயின்டிஸ்ட் தேர் ஆர் அபவுட் 70 to 100 lakh ஸ்பீசிஸ் ஆன் த எர்த். சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 70லேருந்து 100 lakh ஸ்பீசிஸ் வந்து எர்த்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த சம் டோட்டல் ஆஃப் ஆல் தீஸ் அனிமல்ஸ் இஸ் கால்டு பயோடைவர்சிட்டி. இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, இந்த அனிமல்ஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி, இந்த அனிமல்களோட மொத்த தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. சம் டோட்டல் ஆஃப் ஆல் தீஸ் அனிமல்ஸோட டோட்டலாக இருக்கிறத என்னன்னு சொல்கிறாங்க? பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பயோ அப்படின்னா என்னதுன்னா லைஃப், டைவர்சிட்டி மீன்ஸ் வெரைட்டி ஆர் டிஃப்ரெண்ட். ஓகேவா? thus biodiversity means variety of life forms on the earth and the essential interdependence of all living things. ஓகேவா? இது வந்து என்னது? பல்வேறு வகையாக டிஃப்ரெண்ட்டானது அதோட வடிவங்கள். லைஃப் ஃபார்ம்ஸ்னு என்னது? அதோட உயிர் வடிவங்கள். அதே மாதிரி அனைத்து உயிரினங்களின் அத்தியாவசிய சார்பு நிலையை குறிக்கிறது தான், இன்டர் டிபெண்டன்ஸை குறிக்கிறது தான். ஓகேவா? when you travel through the forest in the mountain ranges you can see variety of life forms. நீங்கள் மவுண்டன்ஸ் மலைப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணுறப்ப அங்கே என்ன நிறையா வெரைட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும். என்னென்ன இருக்கும்? ஃபாரஸ்ட் அது அப்டன்ட், ஃபாரஸ்ட்டில் என்ன இருக்கும்? வித் ஃப்ரூட் ட்ரீஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் அண்ட் இன்ஹேபிட்டட் பை கிரிப்பிங் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரான்சிங் டீர் அண்ட் தென் பிளண்டி ஆஃப் அதர் அனிமல்ஸ், நிறைய அனிமல்ஸ் வந்து இங்கே அங்கே இருக்கும். ஓகேவா? ஓகே, all through the literature of ages it has been mentioned that India is full of forest filled with wildlife. லிட்ரேச்சரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா வந்து அதிக அளவு என்னது இருக்கும்? நிறைய அதிக அளவு வைல்டு லைஃப் இருக்கும், நிறைய வன விலங்குகள் வந்து அதிக அளவு இருக்குது அப்படின்னு லிட்ரேச்சரில் சொல்லியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஃப்ரம் தென் டு நவ் மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஃபாரஸ்ட் ஹேவ் பீன் கட் டவுன். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய என்ன ஃபாரஸ்ட்டில் வந்து நிறையா மரங்களை வந்து என்ன பண்ணுறாங்க? கட் பண்ணுறாங்க, அழிக்கிறாங்க. ஓகேவா? திஸ் பினாமினன் இஸ் சீன் ஆல் அக்ராஸ் த வேர்ல்டு. இது என்னது? உலக அளவுலையும் காணப்படுவது இந்த நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னா. ஃபாரஸ்ட் அஸ் ஏ நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆர் டிக்ரீசிங் இன் ஏரியா இன் த ரீசன்ட் இயர்ஸ். இந்த இயரில் பார்த்தோம் அப்படின்னா என்னது? ஃபாரஸ்ட்டோட ஏரியான பரப்பளவு ரொம்ப டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. இன் திஸ் லெசன் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் டிஃபாரஸ்டேஷன், என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் நேச்சுரல் பார்க்ஸ் பற்றி இந்த லெசன்ஸில் பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து காடு அழிப்புன்னு சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது என்னது? ஒரு ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். த கவர் அபவுட் 30% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லேண்ட் சர்ஃபேஸ். உலகளவில் லேண்ட் சர்ஃபேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காடுகளோட அளவு 30% அளவு கவர் ஆகிருக்கு. த ப்ரொடியூஸ் ஆக்சிஜன் அண்ட் மெயின்டைன் த லெவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் த அட்மாஸ்பியரில் பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு அளவை என்ன பண்ணுது? மெயின்டைன் பண்ணுது, லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுது. ஃபாரஸ்ட் ப்ரொவைட் மெனி இம்பார்ட்டன்ட் குட்ஸ் சச்சஸ் டிம்பர், பேப்பர் அண்ட் மெடிசினல் பிளான்ட்ஸ். ஃபாரஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னது ப்ரொவைட் பண்ணுது பார்த்தோம் அப்படின்னா டிம்பர்னு இந்த மரங்களையும் அதே மாதிரி பேப்பர்ஸையும் மெடிசனல் பிளான்ஸில் ப்ரொவைட் பண்ணுது. த கண்ட்ரோல் வாட்டர் ரன் ஆஃப். எதை கண்ட்ரோல் பண்ணுது? வாட்டர் ரன் ஆஃப்னு என்னது? வெள்ளம் வருது, நம்ம அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. நீர் வளத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ப்ரொடெக்ட் சாயில் அண்ட் ரெகுலேட் கிளைமேட் சேஞ்சஸை ரெகுலேட் பண்ணுது. பட் த ஃபாரஸ்ட் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆர் பீயிங் டெஸ்ட்ராய்டு. அந்த ஃபாரஸ்ட் இந்த உலக அளவிலே என்னது? அழிஞ்சிக்கிட்டு தான் வருது, டெஸ்ட்ராய்டு ஆகிட்டுருக்கு. Destruction of forest in order to make the land available for different uses is known as deforestation அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? மனிதர்கள் வந்து அவங்களோட டிஃப்ரெண்ட் யூசஸ்க்காக என்ன பண்ணுறாங்க? காடுகளை வந்து அழிச்சிட்டு வர்றாங்க அவங்களோட பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதை தான் டீஃபாரஸ்டேஷன் சொல்கிறோம். டீஃபாரஸ்டேஷன் ஹஸ் ரிசல்டட் இன் சிவரல் ஈக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ் சச் அஸ் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், டிஃபிஷியன்சி இன் ரெயின்ஃபால் எக்ஸெட்ரா. டீஃபாரஸ்டேஷன் இது காடுகளை அழிக்கிறதுனால ஈக்காலஜிக்கலாக சுற்றுச்சூழலில் என்னது? நிறைய இம்பேலன்ஸ் ஆகுது. ஓகேவா? சுற்றுச்சூழலில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வந்து நடக்குது. அதனால் என்ன நடக்குதுன்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், மழையோட அளவு எப்படி இருக்கும்? டிஃபிஷியன்சி ஆகும், ரெயின்ஃபாலோட டிஃபிஷியன்சி ஆகும். இட் ஹேஸ் ஆல்சோ ரிசல்டட் இன் த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் சிவரல் ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸோட அழிவிற்கும் இது வந்து காரணமாக தான் இருக்குது.
ஓகே, நெக்ஸ்ட் காசஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் பற்றி பார்க்கலாமா? டீஃபாரஸ்டேஷன் மே பி காஸ்ட் பை நேச்சர் ஆர் இட் மே பி டியூ டு ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். டீஃபாரஸ்டேஷன் எப்படி நடக்குது? காடுகள் அழித்தல் வந்து நேச்சராகவும் நடக்கலாம், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸாகவும் நடக்கலாம். ஃபயர்ஸ் அண்ட் ஃப்ளூட்ஸ் ஆர் த நேச்சுரல் காசஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன். ஃபயர்னா என்னது? தீப்பிடிக்கிறதுனாலையும் ஃப்ளூட்ஸ் வெள்ளம் உருவாகிறதுனால ஏற்படுற அந்த காசஸ் என்னன்னு நேச்சுரல், இது வந்து நேச்சுரல் நடக்கிறது. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டீஃபாரஸ்டேஷன். மனிதர்களால் ஏற்படக்கூடிய அந்த அழிவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்ன எது ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தோம் அப்படின்னா இன்க்ளூட் ஆயிருக்குன்னா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பென்ஷன், விவசாயத்திற்காக நிலங்களை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது. கேட்டில் ப்ரீடிங் அப்படிங்கிறது என்னதுன்னா கால்நடை வளர்ப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லீகல் லாகிங்னா சட்டவிரோதமாக மரம் வந்து என்ன பண்ணுறாங்க? வெட்டுறாங்க. மைனிங், சுரங்கம் அமைக்கிறதுக்காகவும். நெக்ஸ்ட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன், எண்ணெய் பிரித்தெடுப்பதற்கு. டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், அணைகள் கட்டுமானத்திற்கும். அண்ட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், உள்கட்டமைப்பை என்ன பண்ணுறாங்க? டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி அழிக்கிறாங்க காடுகளை. லெட் ஸ்டடி அபவுட் சம் ஆஃப் தம் இன் தி செக்ஷன். இந்த செக்ஷன் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா? என்னது? ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பென்ஷன் பற்றி பார்க்கலாம். விவசாயத்தில் அக்ரிகல்ச்சர் என்ன சொல்ல, விவசாயத்துக்காக எப்படி எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? வித் இன்க்ரீசிங் பாப்புலேஷன், இப்போ எப்படி பாப்புலேஷன் பாப்புலேஷன் எப்படி இருக்குது? மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. எஸ் ஆர் நோ? எஸ், தேர் இஸ் ஆன் ஓவர் க்ரோவிங் டிமாண்ட் ஃபார் ஃபுட் ப்ரொடக்ஷன். எனது உணவுக்காக எனது ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம அதிக அளவில் தேவைப்படுதல், அதுக்கு டிமாண்ட் ஆகுதா இல்லையா? எஸ், அதுக்காக என்ன பண்ணுறாங்க? லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ட்ரீஸ் ஆர் சாப் டவுன் அண்ட் க்ராப் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபார் கேட்டில் கிரேஷிங். எனது அதிக அளவு நம்மளுக்கு என்னது? மரங்கள் வந்து வெட்டப்படுறாங்க. எஸ் ஆர் நோ? எஸ். அது மாதிரி க்ராப் ப்ரொடக்ஷனும் அதிகரிக்கிறது. அது மாதிரி கேட்டில் கிரேஷிங், கால்நடை மேய்ச்சல் அதிக அளவு என்னது? மரங்கள் வந்து வெட்டுறாங்க. More than 40% of the forest are cleaned to obtain land and to meet the needs of agriculture. இது வந்து 40%க்கு மேற்பட்ட காடுகள் வந்து என்ன பண்ணுது? இதோட விவசாயத்தோட அக்ரிகல்ச்சரோட தேவைக்கு தேவைப்படுது. ஓகேவா? அதனால காடுகளை வந்து என்ன பண்ணுறாங்க? அழிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அர்பனைசேஷன் அப்படிங்கிற நகரமயமாக்கல். அர்பன் என்னது? நகரம் சொல்கிறோம், நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சிட்டிஸ், மக்கள் தொகை அதிகரிக்கிறதுக்கு நகரங்கள் வந்து என்னது? எக்ஸ்பென்ஸ் ஆகுது. லேண்ட் இஸ் நீடட் எஸ்டாப்ளிஷ் ஹவுசிங் அண்ட் செட்டில்மெண்ட். வீடுகளோட எண்ணிக்கையும் அதிகரிக்குது. நகரத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் போய் அங்கே குடியேறுறாங்க. ரெக்யர்மெண்ட்ஸ் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ், எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா ரோடுகள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ் தயாரிக்க. டெவலப்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும். வீடுகளோட பெருக்கங்கள் வந்து அதிகரிக்குது. வீடுகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறது. மினரல் எக்ஸ்ப்ளோட்டேஷன், கனிமங்கள், மினரல்லாம் என்ன சொல்கிறோம்? கனிமங்கள் சொல்கிறோம், அதை வந்து சுரண்டுறாங்க. அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், தொழில்களை என்ன பண்ணுறது? எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது. ஆல்சோ அரைஸ் டியூ டு அர்பனைசேஷன். இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க? மனிதனின் தேவைகளுக்கு ஏற்ப இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை தான் நகரமயம், அதில் அர்பனைசேஷன் சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஆர் டெஸ்ட்ராய்ட் டு மீட் ஆல் திஸ். இதோட தேவைகளுக்காக என்ன பண்ணுறாங்க? மேலே சொன்னவங்களுக்கு அனைத்து தேவைகளுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் ஹவுசஸ், மினரல் எக்ஸ்ப்ளோட்டேஷன் அண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இதோட தேவைகளுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபாரஸ்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க, அழிக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மைனிங் அப்படின்னா சுரங்க தொழில் சொல்லியிருக்கோம். மைனிங் ஆஃப் கோல், டைமண்ட் அண்ட் கோல்ட் ரெக்வயர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட். நிலக்கரி மைனிங் ஆஃப் கோல்னா என்ன சொல்கிறோம்? நிலக்கரின்னு சொல்கிறோம். அது டைமண்ட், வைரம், கோல்டு ரெக்வயர்டு தேவைகள் அதிக அளவு என்னது? தேவைப்படுகிறது. இதோட அமௌண்ட் வந்து இது வந்து அதிக அளவு என்னது? இதுக்காக நிலம் வந்து ஃபாரஸ்ட் லேண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இஸ் கட் டவுன் டு கிளியர் த ஃபாரஸ்ட் ஏரியா. நிறைய அதிக அளவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஏரியாவில் மரங்கள் வந்து அதிக அளவு வெட்டுறாங்க. ஓகேவா? மோரோவர் த வேஸ்ட் தட் கம்ஸ் அவுட் ஃப்ரம் மைனிங் பொல்யூட்ஸ் த என்விரான்மெண்ட் அண்ட் அஃபெக்ட்ஸ் த நியர்பை பிளான்ஸ். இந்த இதில் மைனிங் சுரங்கத்திலேருந்து வெளியேற அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்னால என்ன ஆகுதுன்னா பொல்யூஷன் ஆகுது. என்விரான்மெண்ட்டில் பொல்யூஷனை உண்டு பண்ணுது. அங்கே இருக்க பிளான்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ், அணைகள் அமைத்தல். டு ப்ரொவைட் வாட்டர் சப்ளை டு த இன்க்ரீசிங் பாப்புலேஷன், லார்ஜ் சைஸ் டேம்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டர். என்னது? ஒரு அணைகள் கட்டணும் அப்படின்னா அதுக்கு என்னது? பெரிய அளவில் நிலம் வந்து நம்ம தேவைப்படும். இப்போ இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா? எஸ், அதுக்கு வாட்டர் வந்து தேவைப்படும். அந்த வாட்டரை வழங்குறதுக்காக என்ன பண்ணுறாங்க? அணை கட்டுறாங்க. அந்த அணை கட்டுறதுக்கு, டேம் கட்டுறதுக்கு என்னது? அதிக அளவு ஏரியா வந்து தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணுறாங்க? ஹென்ஸ் எ கிரேட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியா இஸ் பீயிங் கிளியர்ட். அங்கே இருக்கிற வனப்பகுதி என்ன பண்ணுறாங்க? ஃபாரஸ்ட் ஏரியா வந்து இதனால் அழிக்கப்படுது. ஓகேவா?
ஓகே, நெக்ஸ்ட் டிம்பர் ப்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். டிம்பர் ப்ரொடக்ஷன் என்னதுன்னா மர உற்பத்தி. வி நீட் வுட் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் அவர் டெய்லி லைஃப். நம்ம லைஃப்பில் எனக்கு என்ன தேவைப்படுது? வுட் வந்து மரங்கள் தேவைப்படுதா இல்லையா? நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு வுட் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. வுட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் லைக் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா பேப்பர், என்ன சொல்கிறாங்க, பேப்பர் காகிதம் தயாரிக்கிறதுக்கு, மேட்ச் ஸ்டிக்கு, ஃபர்னிச்சர் நீட் எ சப்ஸ்டன்ஷியல் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் சப்ளை. வுட் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபியூல். வுட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ஃபியூல், எரிபொருளாக பொதுவாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் காமனாக. தஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் ஆர் பீயிங் கட் டவுன் ஃபார் ஃபியூல் சப்ளைஸ். சம் பீப்புள் ஆர் இன்வால்வ் இன் இல்லீகல் ஃபுட் கட்டிங் அண்டு டெஸ்ட்ராய் மோர் நம்பர் ஆஃப் ட்ரீஸ். என்ன பண்ணுறாங்க? இல்லீகலாகவும் வுட் என்ன பண்ணுறாங்க? கட் பண்ணுறாங்க. சம் பீப்புள் பார்த்தோன்னா அதில் இன்வால்வ் ஆகிறாங்க, நிறைய ட்ரீஸ் வந்து கட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சம் வேல்யூபிள் பிளான்ட்ஸ். என்னது? வேல்யூபிள் பிளான்ட்ஸை என்ன பண்ணுறாங்க? மதிப்பு மிக்க தாவரங்கள் வந்து அழிவதற்கு இதுதான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இமேஜில் இருக்குது. இதான் மரங்களை என்ன பண்ணுறாங்க? வெட்டி சேகரித்து வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த இமேஜில். நிறைய இதுதான் காடுகள் அழித்தல். ஓகேவா? உங்களுக்கு தெரியுமா? டு யூ நோ சிப்கோ மூமெண்ட் இஸ் பிரைமரிலி எ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் மூமெண்ட். தோன்றிய காடுகளை பாதுகாப்பதற்காக தோன்றிய என்ன அமைப்பு? சிப்கோ மூமெண்ட் அப்படிங்கிற இயக்கம்தான். ஓகேவா? த வேர்டு சிப்கோ அப்படின்னா என்னென்னா அதோட மீன்ஸ்னா டு ஸ்டிக் அப்படின்னு ஒட்டிக்கொள்வது அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இந்த டு ஹங் கட்டிப்பிடிப்பதுன்னு சொல்லுவாங்க, டு ஹக். நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா சுந்தர்லால் பகுனா. இது யார் அப்படின்னா சுந்தர்லால் பகுனா அப்படிங்கிறவர் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் திஸ் மூமெண்ட். இந்த மூமெண்ட்டோட ஃபவுண்டர். இட் வாஸ் ஸ்டார்டட், எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1970 வித் த எய்ம் ஆஃப் ப்ரொடெக்டிங் அண்ட் கன்சர்விங் ட்ரீஸ் அண்ட் ப்ரிசர்விங் ஃபாரஸ்ட் ஃப்ரம் பீயிங் டெஸ்ட்ராய்ட். மரங்களை என்னது? பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் சிப்கோ மூமெண்ட் அப்படிங்கிற இயக்கம். ஓகேவா? இவர் தான் இந்த இமேஜில் இருக்கார், இவர் தான் சுந்தர்லால் பகுனா அப்படிங்கிறவர். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏற்படுத்தப்பட்ட ஃபாரஸ்ட்டை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காக, காடுகளை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் என்னது? சிப்கோ மூமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் ஃபயர் பார்க்கலாமா? காட்டுத்தீ. இன் மெனி ஃபாரஸ்ட் ஃபயர் ஆர் யூஸ்வலி எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் டைம் டு டைம். பல காடுகளில் தீ வந்து என்னது? அந்தந்த டைமில் அவ்வப்போது ஏற்படுது. தே மே பி காஸ்ட் பை ஹியூமன்ஸ் ஆக்சிடென்ட் ஆர் நேச்சுரல் ஃபயர். இதுவும் என்னது? ஹியூமனாலும் நடைபெறலாம், அது நேச்சுரலாகவும் நடைபெறலாம், விபத்துக்கள் வந்து ஏற்படலாம். ஓகேவா? ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் வைப் அவுட் thousands ஆஃப் ஏரியாஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் ஈச் இயர் ஆல் ஓவர் த வேர்ல்டு. என்னது? ஒவ்வொரு ஆண்டு காட்டுத்தீ என்னது? பல்லாயிரக்கணக்கான என்னது? ஏக்கரை வந்து அழிக்குது. திஸ் ஹேஸ் ட்ரெமெண்டஸ் எஃபெக்ட்ஸ் ஆன் பயோடைவர்சிட்டி அண்ட் த எக்கனாமிக் as well. பொருளாதாரத்தில் இது வந்து நிறைய விளைவுகளை வந்து ஏற்படுத்துது. ஓகேம்மா. நெக்ஸ்ட் சைக்ளோன்ஸ் பார்க்கலாமா? சூறாவளிகள். சைக்ளோன்ஸ் டெஸ்ட்ராய் த ட்ரீஸ் ஆன் எ மேசிவ் ஸ்கேல். சூறாவளியாக பெரிய அளவில் இருக்கிற மரங்கள்லாம் என்னது? அழியுது. இது த நாட் ஒன்லி டெஸ்ட்ராய் த ட்ரீஸை மட்டும் அழிக்கிறது இல்லை, பட் ஆல்சோ அஃபெக்ட் த லைவ்ஹுட்ஸ் ஆஃப் so many people who depend on them. நிறைய என்னது? பீப்புளோட நிறைய வாழ்வாதாரத்தையும் இது வந்து பாதிக்குது. ஓகேவா? உங்களுக்கு தெரியுமா? இதில் நேம் ஆஃப் த என்னென்ன சைக்ளோன் வந்திருக்குன்னு தெரியுமா? இங்கே கொடுத்துருக்காங்க பர்மா டேபிளில் என்னென்ன ஸ்டேட்டில் என்னென்ன இயரில் வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோட ஃபானி புயல். இப்போ வந்துச்சு, நம்ம ஃபானின்னு சொல்கிறோம், இல்லை சைக்ளோன். அது வந்து எங்கன்னா ஒரிசாவில் தான் வந்திருக்கு 2019. நெக்ஸ்ட் வந்து கஜா புயல் வந்து இப்போ நம்ம ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் 2018. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன புயல் இருக்குது? பேத்தா அப்படிங்கிற புயல் இருக்குது. பேத்தைன்னு இது ஆந்திர பிரதேசில் 2018. நெக்ஸ்ட் ஒக்கி புயல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 2017 வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தா வர்தா புயல் வந்து தமிழ்நாட்டில் 2016 வந்துச்சுமா. ஓகேவா? நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷனோட எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தேர் ஹேஸ் பீன் எ லாங் ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்டிபெண்டன்ஸ் பிட்வீன் மேன் அண்ட் த ஃபாரஸ்ட். இது மனிதர்களும் என்ன பண்ணுறாங்க? காடுகளும் ஒருவரோட ஒவ்வொன்று சார்ந்திருப்பதற்கு நிறைய என்ன இருக்குது? ஒரு லாங் ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஓகேவா? அவர் சர்வைவல் வித்தவுட் ஃபாரஸ்ட் வில் பி வெரி டிஃபிகல்ட். இது காடு இல்லைன்னா, இது காடு இல்லாமல் நம்ம உயிர் வாழ்வது என்னது? ரொம்ப டிஃபிகல்ட்டு தான். ஏன் அப்படின்னா என்னது? த சப்ளை அஸ் த ஆக்சிஜன் வி நீட். நம்மளுக்கு என்ன தேவைப்படும்? ஆக்சிஜன் தேவைப்படுமா இல்லையா? அது எது வழங்குது நம்மளுக்கு? ஃபாரஸ்ட்டில் ட்ரீஸ் தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் வழங்குது. எஸ். ஓகே. காஸ் ரெயின்ஃபால் அண்ட் ப்ரொவைட் ஸோ மெனி திங்ஸ் நீடட் ஃபார் அவர் லைஃப். நம்ம லைஃப்க்கு என்னது? அது மழையையும் அதுதான் கொடுக்குது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய இதையும் என்னது?
அதான் கொடுக்குது, ப்ரொவைட் பண்ணுது, மெனி திங்ஸை ப்ரொவைட் பண்ணுது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய திங்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறது என்னது ஃபாரஸ்ட். பட் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் இப்போ பெருகி வரும் மக்கள் தொகையினால் என்ன ஆகுதுன்னா ஹேஸ் ரிசல்டட் இன் த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். நம்ம என்ன பண்ணுறோம், மரத்தை வந்து என்ன பண்ணுறோம், அழிக்கிறோம். மக்கள் தொகை பெருகி வரும் மக்கள் தொகையால் நம்ம மரத்தை வந்து என்ன பண்ணுறோம், டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷம் பார்த்தோம்னா 1.1 crore hectares of forest have been cut down around the world. வேர்ல்டு லெவலில் 1.1 crore hectares of forest என்ன பண்ணுறாங்க, கட் டவுன் பண்ணுறாங்க மரங்களை. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 10 lakh hectares of forest are destroyed which has resulted in so many harmful effects. நிறைய harmful effects வந்து இந்தியாவில் ஏற்படுத்துது. ஏன்னா அப்படின்னா 10 lakh hectares of forest வந்து என்ன பண்ணாங்க, destroy பண்ணுறாங்க. Let us study about some of them. இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். என்னது ஸ்பீசிஸ்னால் அது இனங்கள், அதோட இனங்கள் வந்து எப்படி அழியுது அப்படின்னு பார்த்தலாமா? Deforestation has resulted in the loss of many wonderful species of plants and animals and many are on the verge of extinction. காடுகளை அழிக்கிறனால, டீஃபாரஸ்டேஷன்னா என்னது, காடுகளை அழிக்கிறனால நம்மளுக்கு என்னது, நிறைய பிளான்ட்ஸும் நிறைய அனிமல்ஸோட ஸ்பீசிஸும் என்னது அழிஞ்சிட்டு வருது. ஓகே, மோர் தென் 80% ஆஃப் த வேர்ல்ட் ஸ்பீசிஸ் ரிமைன் இன் த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். 80% இந்த வகையான இனங்கள் வந்து வெப்பமண்டல ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்ன்றது வெப்பமண்டல காடு, மலைக்காடுகள் சொல்கிறோமா, அங்கே வந்து இருக்குது. ஓகேவா? Reports say that about 50 to 100 species of animals are being lost each day as a result of destruction of their habitats. ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா 50 to 100 டைப்ஸான அனிமல்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வாழ்விடங்களை என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து அழிச்சிட்டு இறந்துட்டு வருது அப்படின்னு தகவலில் சொல்கிறாங்க. ஓகே, டெஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு அனிமல்ஸ் எல்லாமே, அதோட ஸ்பீசிஸ்லாம் அழிஞ்சிக்கிட்டு வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சாயில் எரோஷன். சாயில் எரோஷன் மண் எப்படி அரிக்கிறது. வைட் ஸ்ப்ரெட் ட்ரீஸ் இன் த ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ட் த சாயில் ஃப்ரம் த ஹீட் ஆஃப் த சன். என்னது, காடுகள் வந்து பரவலாக, வைட் ஸ்ப்ரெட் ட்ரீஸ்னால் அது பரவலாக வந்து காடுகளோட பரவலாக உள்ள மரங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரிய வெப்பத்திலேருந்து மண்ணை என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது, பாதுகாக்குது. வென் த ட்ரீஸ் ஆர் கட் டவுன், நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரீஸை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாயில் ஆர் எக்ஸ்போஸ்ட் டு த சன்ஸ் ஹீட். சாயில் என்ன பண்ணணும், வெப்பத்தை வெளியிடும். மரங்கள் வெட்டப்படும்போது சூரியனில் இருக்கிற வெப்பம் வந்து மண்ணில் விழும். ஓகேவா, டைரெக்டாக மண்ணில் விழுறப்ப என்ன ஆகும், எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் ஆஃப் த சம்மர் ட்ரைஸ் ஆஃப் த மாய்ச்சர் அண்ட் மேக்ஸ் த நியூட்ரியன்ஸ் டு எவாப்ரேட். எதை எவாப்ரேட் பண்ணும் அப்படின்னா அதிக வெப்பநிலையில் சம்மர் டைமில் பார்த்தோம்னா அதிக அளவில் டெம்பரேச்சர் ஆகிறப்பட அது ஈரப்பதம் எப்படி இருக்கும், மாய்ச்சர் கண்டென்ட்டு குறைஞ்சி வறண்ட நிலையில் ட்ரை ஆகி அதோட நியூட்ரியன்ஸ்லாம் எவாப்ரேட் ஆகும். இட் ஆல்சோ affects the bacteria that helps in the breakdown of organic matter. இதோட ஆர்கானிக் மேட்டர் வந்து பாக்டீரியா மூலமாக என்னது பாதுகாக்கிறது, அது வந்து இதாகிறது வந்து பிரேக் டவுன் பண்ணுறது வந்து பாதிக்குது, அஃபெக்ட் ஆகுது. பாக்டீரியா வந்து எது ஹெல்ப் பண்ணும், ஆர்கானிக் மேட்டரை என்ன பண்ணுறோம், பிரேக் டவுன் பண்ணும், அதை வந்து அஃபெக்ட் பண்ணுது. த ரூட்ஸ் ஆஃப் த ட்ரீஸ் ரிட்டைன் த வாட்டர் அண்ட் த டாப் சாயில் விச் ப்ரொவைட்ஸ் நியூட்ரியன்ஸ் டு த பிளான்ட்ஸ். மரங்களோட வேர்கள் வந்து தாவரங்களுக்கு என்ன பண்ணுது, ஊட்டச்சத்துக்கள் நியூட்ரியன்ஸை வழங்கி என்ன பண்ணும், மண்ணரிப்பை வந்து தடுக்கும். எஸ் ஆர் நோ? எஸ். வென் த ட்ரீஸ் ஆர் கட் டவுன், ட்ரீஸ் வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், சாயில் இஸ் எராடட் அண்ட் வாஸ் அவே அலாங் வித் த நியூட்ரியன்ஸ். மரங்கள் வெட்டப்படும் போது மண் என்ன பண்ணுது, அரிக்கப்பட்டு அதில் இருக்க நியூட்ரியன்ஸ்லாம் என்ன பண்ணும், வாஷ் ஆகும், நீக்கப்படும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை பேர்ட்ஸ் டு எஸ்கேப் சிவரல் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் இஸ் கால்டு மைக்ரேஷன். மைக்ரேஷன் அப்படின்னா என்னதுன்னா லாங் டிஸ்டன்ஸ், நீண்ட தூரம் பயணிக்கும் பறவைகள். எதுக்காக அப்படின்னா எஸ்கேப் ஆகும், அவரோட என்விரான்மெண்ட் அதிக அளவு என்னது அங்கே கடுமையான சுற்றுச்சூழல் சிவியரல் என்விரான்மெண்டல் கண்டிஷன் ஏற்படுறப்ப அவங்க என்ன ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, மைக்ரேஷன் சொல்கிறாங்க. பறவைகள் இடம்பெயர்றது. மெனி பேர்ட்ஸ் அண்ட் மெனி அதர் அனிமல்ஸ் பார்த்தோன்னா மைக்ரேட் லாங் டிஸ்டன்ஸ் டியூரிங் அன்ஃபேவரபிள் சீசன். அன்ஃபேவரபிள் சீசன் என்ன பண்ணும், நிறைய பேர்ட்ஸும் அனிமல்ஸும் மூவ் ஆகும், மைக்ரேட் ஆகும் லாங் டிஸ்டன்ஸ், நீண்ட தூரத்துக்கு. ஓகே, சைபீரியாவில் பார்த்தோன்னா சைபீரியன் கிரான் மைக்ரேட். சைபீரியன் கொக்கு இருக்குங்க இமேஜில் தான், சைபீரியன் கிரான் மைக்ரேட்ஸ் ஆகும் எங்கன்னா சைபீரியாவிலேருந்து இந்தியாவுக்கு மைக்ரேட்ஸ் ஆகும் டியூரிங் வின்டர் டைம்ஸில். டு எஸ்கேப் ஹார்ஸ் கண்டிஷன், அங்கே இருக்கிற என்னது ஹார்ஸ் கண்டிஷன் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக வின்டர் டைமில் சைபீரியாவிலேருந்து இந்தியாவுக்கு
மைக்ரேட் ஆகும். இன் சைபீரியா அண்ட் டு கெட் கம்ஃபர்டபுள் கண்டிஷன் அண்ட் ஃபுட் இன் இந்தியா. எதுக்காக? அதுக்கு கம்ஃபர்டபுள் கண்டிஷன் வேணுங்கிறதுக்காகவும் ஃபுட்டுக்காகவும் இந்தியாவை நோக்கி ஒரு மைக்ரேட் ஆகும். சைபீரியன் கிரான் அண்ட் ஆவரேஜ் கேன் ட்ராவல் 200 மைல்ஸ் இன் எ சிங்கிள் டே. ஒரு நாளில் சராசரியாக பார்த்தோம் அப்படின்னா 200 மைல்ஸ் வந்து அது வந்து என்ன பண்ணுது, பயணிக்குது, ட்ராவல் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் சைக்கிள், நீர் சுழற்சி. ட்ரீஸ் சக் த வாட்டர் ஃப்ரம் த ரூட்ஸ். ட்ரீஸ் என்ன பண்ணும், வாட்டர் ரூட்ஸ் வழியாக தான் என்ன பண்ணுறோம், வாட்டரை அப்சர்வ் பண்ணும், சக் பண்ணும். அண்ட் ரிலீஸ் த வாட்டர் இன் டு த அட்மாஸ்பியர் இன் த ஃபார்ம் ஆஃப் வெப்பர் டியூரிங் டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக அது வந்து என்ன பண்ணும், அட்மாஸ்பியரில் வெப்பராக மாறிவிடும். when trees are cut down, the amount of water vapor released decreases and hence there is a decrease in the rainfall. இந்த மாதிரி நீராவி வெப்பர் வழியில் வளிமண்டலத்தில் நீரை வந்து என்ன பண்ணும், அது வந்து வெளியேற்றும். மரங்களை வெட்டும்போது அது மாதிரி வெளியாகும். வெப்பரோட அளவு என்னது, டிக்ரீஸ் ஆகுது. வெப்பர்னா நீராவியோட அளவு என்னது, டிக்ரீஸ் ஆகுது. இதனால மழைப்பொழிவு வந்து ரெயின்ஃபாலும் டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூட்ஸ், வெள்ளம். வெள்ளத்தை பற்றி பார்க்கலாமா? ட்ரீஸ் அப்சர்வ் அண்ட் ஸ்டோர் எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ட்ரீஸ் என்னது, அதிக அளவு வேர்களோட என்னது, அதிக அளவு வாட்டரை என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும். வித் த ஹெல்ப் ஆஃப் தயர் ரூட்ஸ். ரூட்ஸோட உதவியோட அதிக அளவு வாட்டரை என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும் ட்ரீஸ். வென் த ட்ரீஸ் ஆர் கட் டவுன், ட்ரீஸை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா the flow of water is disturbed and it leads to flooding in some areas. இதனால் என்ன, நீரோட ஓட்டை வந்து என்னது டிஸ்டர்ப்டட்னா என்னது, நீர் சீர்குலைந்து சில பகுதியில் என்னது வெள்ளம் உருவாகிறதுக்கு இது வந்து காரணமாக இருக்குது. ஓகேவா? ஓகே, இதாம குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது என்னதை பற்றி பார்க்கலாம். உலக வெப்பமடைதல். இதில் பார்த்தோம் அப்படின்னா அமேசான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமேசான் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இது லார்ஜ் ரெயின் ஃபாரஸ்ட் இந்த வேர்ல்டு லெவலில், உலக அளவில் இருக்கிற மிகப்பெரிய மலைக்காடுன்னு சொல்லுவாங்க. மலை வந்து அதிகமாக பெயரிடுது அப்படின்னு பார்த்தோம். அமேசான் ஃபாரஸ்ட்டில் ரெயின்ஃபால், அதிக அளவு ரெயின்ஃபால் இருக்கும். லொக்கேட்டட், இது எங்கே இருக்குன்னா பிரேசில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் கவர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 60 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்டெபிளைஸ் த எர்த்ஸ் கிளைமேட் அண்ட் ஸ்லோ குளோபல் வார்மிங் பை ஃபிக்ஸிங் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ப்ரொடியூசிங் 20% ஆஃப் த வேர்ல்டு ஆக்சிஜன் இன் த ப்ராசஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, உலக அளவில் 20% ஆக்சிஜன் அளவு இங்கே தான் இருக்குது, உற்பத்தி செய்யுது. இது எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கிளைமேட், எர்த்து வந்து ஸ்டெபிளைஸ், கிளைமேட் காலநிலை, பூமியோட அந்த கிளைமேட்டை வந்து ஸ்டெபிளைஸாக வச்சுக்கிறதுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் என்ன, உலகம் வந்து வெப்பமடைதல், புவி வெப்பமடைதல் என்னது, அந்த ப்ராசஸை வந்து ஸ்லோ பண்ணுறதுக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸிங் கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணுது, அந்த லெவலை வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இது. ஓகேவா? இதில் தான் இங்கே தான் ஆக்சிஜன் வந்து 20% ஆஃப் ஆக்சிஜன் வந்து இங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இட் ஹேஸ் அபவுட் 390 பில்லியன் ட்ரீஸ். இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 319 பில்லியன்ஸ் ட்ரீஸ் வந்து இங்கே இருக்கும். 90 பில்லியன்ஸ். இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் த லங்ஸ் ஆஃப் த பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. லங்ஸ் ஆஃப் த பிளானட்னு பூமியின் நுரையீரல் அப்படின்னு எதை சொல்கிறாங்க, அமேசான் ஃபாரஸ்ட்டை சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் குளோபல் வார்மிங் பார்க்கலாமா? வி இன்ஹேல் ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் த அட்மாஸ்பியர். நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுறோமா இல்லையா, சுவாசிக்கிறோம். இன்ஹேல்னது உள்ளிழுக்கிறோம். வளிமண்டலத்தில் இருக்க ஆக்சிஜனை நம்ம உள்ளிழுத்து எதை ரிலீஸ் பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடை. வேஸ்ட்டாக என்ன பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறோம். இன் டர்ன் ட்ரீஸ் அப்சர்வ் த கார்பன் டை ஆக்சைடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ட்ரீஸ் என்ன பண்ணும், நம்ம வெளியிடுற அந்த கார்பன் டை ஆக்சைடை ட்ரீஸ் வந்து அப்சர்வ் பண்ணி அகைன் என்ன பண்ணும், இதை இப்போ ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, போட்டோசிந்தசிஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டீஃபாரஸ்டேஷன் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் ட்ரீஸ். என்னது, மரங்களை அழிக்கிறதுனால மரங்களோட எண்ணிக்கை வந்து என்னது குறைஞ்சிக்கிட்டு தான், ரெடியூஸ் ஆகிட்டு வருது. அண்ட் ஹென்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அக்யூமுலேட்ஸ் இன் த அட்மாஸ்பியர். மரங்களோட இது குறைஞ்சனால அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு என்ன அளவு வந்து அதிகமாகிட்டு இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு அலாங் வித் வாட்டர் வெப்பர், மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் ஓசோன் ஃபார்ம்ஸ் இந்த க்ரீன் ஹவுஸ் கேசஸ். இது என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து வாட்டர் வெப்பர், மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் சேர்ந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை ஏற்படுத்துது, க்ரீன் ஹவுஸ் கேஸ் உருவாக்குது. இந்த கேசஸ் பார்த்தோம்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் குளோபல் வார்மிங். இதை எதை உருவாக்குது அப்படின்னு பார்த்தா குளோபல் வார்மிங், புவி என்ன பண்ணுது, வெப்பமடைவதற்கு இது காரணமாக இருக்குது. இந்த சோலார் எனர்ஜி ஃபாலிங் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் ரெஃப்ளெக்டட் இன் டு த அட்மாஸ்பியர். பூமியில் மேற்பரப்பில் பார்த்தோம் அப்படின்னா வெளியே அந்த சோலார் எனர்ஜி இருக்கலாமா, சோலார் எனர்ஜி ஃபால் ஆகுது, இடத்துல ஃபால் ஆகிறப்ப அது சர்ஃபேஸில் ரெஃப்ளெக்ட் ஆகுது, அட்மாஸ்பியரில் என்ன பண்ணுது, திருப்பி ரெஃப்ளெக்ட் ஆகுது. எ பார்ட் ஆஃப் திஸ் எனர்ஜி ரெஃப்ளெக்டட் பை த க்ரீன் ஹவுஸ். ஒரு பகுதி என்ன பண்ணுதுன்னா க்ரீன் ஹவுஸ் மூலம் ரெஃப்ளெக்ட் ஆகுது. கேசஸ் பேக் டு த எர்த் டு கீப் இட் வார்ம் அண்ட் எ பார்ட் கோஸ் இன் டு த ஸ்பேஸ். அதில் ஒரு பகுதி என்ன பண்ணுது,
ஒரு பகுதி வந்து பூமியை வந்து மீண்டும் என்ன பண்ணுது, சூடாக வச்சுருக்கிறதுக்காக க்ரீன் ஹவுஸ் கேசஸ் மூலமாக ரெஃப்ளெக்ட் ஆகுது. அதில் இன்னொரு பகுதி பார்த்தோம் அப்படின்னா மேலே போகுது. ஓகேவா, ஸ்பேஸ் போகுது. பட் கேஸஸ் சச்சஸ் மீத்தேன் அந்த வாயுக்களை பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்குது வளிமண்டலத்தில் போகுதுலும் அந்த வாயு கேஸஸில் பார்த்தோம் அப்படின்னா மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு அக்குமுலேட்டிங் இன் த அட்மாஸ்பியர் ட்ராப் த ஹீட் எனர்ஜி இன்சைட் த அட்மாஸ்பியர் லீடிங் டு இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். இங்கே அது வெப்ப ஆற்றல் என்ன பண்ணுது, அது இன்க்ரீஸ் பண்ணுது அட்மாஸ்பியரில். இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, குளோபல் வார்மிங் சொல்கிறாங்க. திஸ் ரிசல்ட் இன் மெல்ட்டிங் ஆஃப் கிளேசியர்ஸ். இதனால் என்ன ஒரு நம்மளுக்கு என்ன ரிசல்ட் இதாகுதுன்னா மெல்ட்டிங் ஆஃப் கிளாசியர்ஸ். எனது பனிப்பாறைகள் வந்து என்னது மெல்ட் ஆகுது இந்த போலார் ரீஜியனில். ஓகேவா, பனிப்பாறைகள் வந்து என்னது மெல்ட் ஆகுது. அந்த அஃபெக்ட்ஸ் த லிவிங் ஆர்கனிசம் லைக் போலார் பியர். அங்கே இருக்க ஒரு என்னது போலார் பியர்னால் என்னது துருவக்கரடின்னு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப பாதிக்குது, அந்த உயிரினங்கள்லாம் இதனால் பாதிப்படையுது அதிக வெப்பத்தினால. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹோம்லேண்ட். வீட்டு நிலத்தை எப்படி அழிக்கிறாங்க அதை பார்த்தா, ஹோம்லேண்டை எப்படி டிஸ்ட்ரக்ஷன் அழிக்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டு நிலங்களை அழித்தல். ஓகே, இண்டிஜீனியஸ் பீப்புள், பழங்குடி மக்கள்னு சொல்கிறாங்களா, அந்த இண்டிஜீனியஸ் பீப்புள் லிவ் இன் அண்ட் டிபெண்ட் ஆன் ஃபாரஸ்ட் ஃபார் தயர் சர்வைவல். அவங்க வந்து உயிர் வாழ்வதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா காடுகளை நம்பி தான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க, ஃபாரஸ்ட்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க இண்டிஜினியஸ் பீப்புள் வந்து. த கெட் தயர் ஃபுட் அண்ட் மெனி அதர் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் த ஃபாரஸ்ட். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபாரஸ்ட்டில் இருந்தால் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, பல வளங்களை வந்து அவங்களுக்கு ரிசோர்ஸஸ்லாம் கிடைக்குது. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அஃபெக்டட் தேர் லைஃப் ஃபுட். அந்த காடுகள் நம்ம அழிக்கிறனால என்ன ஆகுது, அவங்களோட வாழ்க்கை முறை வந்து பாதிக்குது. ஓகேவா, டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? த டேர்ம் சோசியல் ஃபாரஸ்ட்ரி வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்டு இன் 1976 பை த நேஷனல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சோசியல் ஃபாரஸ்ட்ல சமூக வனவியல் அப்படிங்கிற சொல் வந்து 1976 இப்போ தேசிய விவசாய ஆணையம்னு சொல்லுவாங்க, நேஷனல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர். அது மட்டும் இந்திய அரசாங்கத்தில் தான் அது வந்து இதாச்சு யூஸ் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் தான். இட் மீன்ஸ் த மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட். எதுக்காக அப்படின்னு பார்த்தா மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்க்கும் அண்ட் ஃபாரஸ்டேஷன் காடுகளை கிராமப்புறத்தில் மேம்பாட்டுக்கு உதவுவதற்காகவும் இது யூஸ் பண்ணாங்க. வித் த ஹெல்பிங் த என்விரான்மெண்ட், social and rural development. It is to raise the plantation thereby reducing the pressure on the traditional forest area. இது எதுக்காகனா சமூக மற்றும் இந்த கிராமப்புற மேம்பாட்டுக்கு உதவும் நோக்கத்தை தான் காடுகளை என்னது நிர்வகிக்கிறதுக்காகவும் அதை பாதுகாக்கிறதுக்காகவும் தரிசு நிலங்களில் காடுகள் வளர்ப்பது அதை பற்றிய அதான் இதோட நோக்கம், வளர்ப்பது தான் இதோட நோக்கம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஏஃபாரஸ்டேஷன் பார்க்கலாமா. காடு வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஏஃபாரஸ்டேஷன் என்னது, காடு வளர்த்தல். ஓகே, as we all know, due to deforestation the climate is changing alarmingly in these days and there is no seasonal rainfall. காடு வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு வனத்தை வந்து என்னது உருவாக்குறது. என்ன சொல்கிறாங்க, ரெயின்ஃபால், நோ சீசனல் ரெயின்ஃபால், எந்த ஒரு ரெயின்ஃபால் இல்லாதது காடுகளை. இப்போ டீஃபாரஸ்டேஷன் காடுகள் வந்து அழிஞ்சிருதா இல்லையா, எஸ், அந்த அழிதல்னாலையும் ரெயின்ஃபால் அந்த சீசன்லேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காடுகளை எப்படி வளர்க்குறது அதை பற்றி சொல்கிறது தான். பிகாஸ் ஆஃப் திஸ் மெனி சிட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸிங் வாட்டர் ஸ்கார்ஸ் சிட்டிஸ், நிறைய நீர் தட்டுப்பாடு ஏற்படுது சிட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா. மெனி ஆஃப் த லேண்ட்ஸ் ஆர் பிகமிங் பேரன். வாட்டர் இஸ் நீடட் ஃபார் லைஃப். வாட்டர் வந்து என்னது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகேவா, டு எக்ஸிஸ்ட் ஆன் த எர்த். ஸோ வி நீட் டு க்ரோ ஃபாரஸ்ட். அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஃபாரஸ்ட்டு க்ரோ பண்ணுறது நம்மளுக்கு தேவையாக இருக்குது. மரங்களை வளர்த்து தான் ஆகணும், காடுகளை வளர்க்கணும். ஏஃபாரஸ்டேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பிளான்டிங் ட்ரீஸ். ஏஃபாரஸ்டோட ப்ராசஸ் என்னென்னா பிளான்டிங் ட்ரீஸ், காடுகளை மரங்களை வளர்க்குறது. அந்த சோயிங் சீட், விதைகள் விதைக்கிறது. அந்த இங்கே பேரன் லேண்ட், தரிசு நிலங்கள் இருக்குல்ல, பேரன் லேண்ட் டு கிரியேட் ஏ ஃபாரஸ்ட். தரிசு நிலங்களில் என்ன பண்ணலாம், ஃபாரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது. ஏஃபாரஸ்டேஷன் ஹெல்ப் அஸ் டு கிரியேட் த ஃபாரஸ்ட் டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் நேச்சுரல் ஃபாரஸ்ட். என்ன பண்ணுறது, காடுகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நேச்சுரல் ஃபாரஸ்ட்டை உருவாக்குறதுக்காக. இந்த மாதிரி இங்கே இதில் கொடுத்துருக்காங்க பாருமா, இதே ஏஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம், காடு வளர்ப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தரிசு நிலங்களில் என்ன பண்ணலாம், மரங்களை வளர்க்கலாம், காடுகளை உருவாக்கலாம். ஓகேவா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏஃபாரஸ்டேஷன். ஏஃபாரஸ்டேஷன் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. தி வேர்ல்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ கிரேட் சேஞ்ச் இன் த climate in the recent years that ever before. These changes in the climate have given an alarming signal to everyone. To protect our planet Earth, afforestation would be a better solution. Importance of afforestation இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. காடு இதுக்கு முன்பாக இல்லாத வகையில் என்ன பண்ணுறாங்க, கிளைமேட்டில் என்னது உலக அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து இப்போ வந்து சந்திச்சு வருது. ஏன்னா காலநிலையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுது. இது வந்து மனிதர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்குது. இந்த கிளைமேட் அலார்மிங்
சிக்னலாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு என்னது ஒரு கிளைமேட் சேஞ்சஸ் ஆகிறது ஒரு அலார்மிங் சிக்னலாக இருக்குது. இது மாதிரி இந்த மாதிரி ரீசெண்ட் இதுக்கு முன்னது மாதிரி இது மாதிரி இருந்தது கிடையாது. நம்ம பிளானட்டை என்ன பண்ணணும், நம்ம இடத்த வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா காடுகளை வளர்த்து தான் ஆகணும். அதான் ரொம்ப முக்கியம். அதான் பெட்டர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இங்கே பார்க்கலாம். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? Afforestation helps the wild animals and even humans to have shelter and to find their food source. காடு வளர்ப்பு அப்படிங்கிறது என்ன, அப்படி எதுக்காக ஹெல்ப் பண்ணுது? வைல்டு அனிமல்ஸுக்கும் ஈவன் ஒவ்வொரு ஹியூமன்ஸ்க்கும் என்னது ஷெல்டராகவும் இருக்குது. அது வந்து ஃபுட் சோர்ஸருக்காகவும் நம்மளுக்கு தேவைப்படுது. தங்குமிடத்திற்கும் உணவு மூலத்துக்காகவும் நம்மளுக்கு வந்து அளிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த்ரூ afforestation we can increase the supply of oxygen. ஆக்சிஜன் என்னது காடு வளர்ப்பு மூலம் நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சிஜனோட உற்பத்தியை வந்து நம்ம வந்து அதிகரிக்க செய்ய முடியும். ட்ரீஸ் பிளான்டட் கேன் இன்க்ரீஸ் த வாட்டர் வெப்பர் இன் த அட்மாஸ்பியர் டு கெட் த ரெயின்ஃபால். அது மாதிரி நம்ம வந்து ட்ரீஸ் பிளான்டட் மரங்களை நடுறதுனால நம்மளுக்கு மழை அளவு ரெயின்ஃபாலோட அளவு என்ன இருக்கும், அதிகரிக்கும். பை பிளான்டிங் ட்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் த அட்மாஸ்பியர் கேன் பி ரெடியூஸ்ட் அண்ட் தஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன், கிரீன் ஹவுஸ் கேசஸ் அண்ட் குளோபல் வார்மிங் கேன் பி கண்ட்ரோல்டு. நம்ம அதிக அளவு மரங்களை நடுறது மூலமாக கார்பன் டை ஆக்சைடு அளவை என்ன பண்ணலாம், குறைக்க முடியும், சமன் செய்ய முடியாமல் ஓகேவா, ரெடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ ஏர் பொல்யூஷன், க்ரீன் ஹவுஸ் கேசஸ், குளோபல் வார்மிங்லாம் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா afforestation enables us to avoid desertification of land. என்னது டெசர்டிஃபிகேஷன் என்னது, அந்த காடுகளை வளர்ப்பது மூலமாக எதோ அவாய்ட் பண்ணலாம், நிலம் வந்து பாலைவனமாகிறத நம்ம என்ன பண்ணலாம், தவிர்க்க முடியும். டெசர்டிஃபிகேஷன் ஆகிறத தவிர்க்க முடியும். ஓகே, உங்களுக்கு தெரியுமா, டூ யூ நோ இவங்களை யாருமா இந்த இமேஜில் இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னது வாங்காரி மாதாய் அப்படிங்கிறவங்க தான் ஃபவுண்டட் இன் த க்ரீன் பெல்ட் மூமெண்ட் இன் கென்யா இன் த இயர் 1977. GBM has planted over 51 million trees in Kenya. She was awarded the Nobel Peace Prize for 2004. இவங்க என்ன பண்ணாங்க, 1977 கென்யாவில் என்ன பண்ண க்ரீன் பெல்ட் மூமெண்ட் அப்படிங்கிற இயக்கத்தை வந்து வாங்கரி மாதாய் அப்படிங்கிற வந்து நிறுவனாங்க. கென்யாவில் பார்த்தோம் அப்படின்னா 51 மில்லியனுக்கு அதிகமான எனது மரங்களை வந்து இவங்க நட்டுருக்குறாங்க, பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, 2004 இவங்களுக்கு அமைதிக்கான எனது நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து 2004 இவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. ஓகே, அதோட கண்டினியூ பார்க்கலாமா? afforestation இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, பேரன் லேண்ட்ஸ் அப்படிங்கிற தரிசு நிலம் சொல்லுவோம். பேரன் லேண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ராங் winds and it causes soil erosion. Top soil is washed away during rainfall. Afforestation helps to grow more trees so that they can hold the top soil along with the nutrients. பேரன் லேண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவில் காற்று வீசுகிறப்ப, ஸ்ட்ராங் விண்ட்ஸ் வீசுகிறப்ப என்ன ஆகும், மண்ணரிப்பு ஏற்படுத்தும். அது மாதிரி டாப் சாயில் என்ன பண்ணும், அதில் இருக்க டாப் சாயில் வந்து வாஷ் ஆகும். மண் நீக்கப்படும் போது அது மழையின் போது என்ன ஆகும், மேலே இருக்கிற மண் இந்த டாப் சாயில்ஸ் வந்து நீக்கப்படும். காடு வளர்ப்பு வந்து அதிக மரங்களை என்ன பண்ணும், வளர்க்க உதவியாக இருக்கும். இதனால அதோட நியூட்ரியன்ஸ் வந்து மண்ணை என்ன பண்ணும், ஹோல்ட் பண்ணிக்கும், இருக்க பிடிச்சிக்கும். ஓகேவா, கிரியேட்டிங் ஃபாரஸ்ட் ப்ரொவைட்ஸ் அஸ் ஃபோடர், ஃப்ரூட்ஸ், ஃபயர் ஃபுட் அண்ட் மெனி அதர் ரிசோர்ஸஸ். காடுகளை நம்ம வந்து வளர்ப்பதனால ஃபாரஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எதை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோடர்னு என்ன சொல்கிறது, தீவனம், ஃப்ரூட்ஸு, ஃபயர் ஃபுட்டு, விறகு, இது மாதிரி நம்மளுக்கு நிறைய ரிசோர்ஸஸை நம்மளுக்கு வழங்குது காடுகள் பார்த்தோம் அப்படின்னா. இண்டஸ்ட்ரீஸ் நீட் ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ். afforestation ஹெல்ப் அஸ் டு க்ரோ எ பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ். ஒவ்வொரு தொழில்களுக்கும் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா குறிப்பிட்ட வகை மரங்கள் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த மரங்களை வந்து வளர்க்கறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, காடுகள் வளர்ப்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ரீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு ரீஃபாரஸ்டேஷன் வந்து காடாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. ரீஃபாரஸ்டேஷன் இஸ் த நேச்சுரல் ஆர் இன்டென்ஷனல் ரீப்ளான்டிங் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட் தட் ஹேவ் பீன் டெஸ்ட்ராய்டு த்ரூ டீஃபாரஸ்டேஷன். இது டீஃபாரஸ்டேஷன் நடக்குதுல்லம்மா, அந்த டீஃபாரஸ்டேஷன் மரங்கள் வந்து அழிக்கப்படுது. அது வந்து இயற்கையாகவோ அல்லது இது தேவைக்கேற்பையோ மரங்கள் வந்து என்ன பண்ணுறது, அதை வந்து நடுறது தான். திருப்பி என்ன பண்ணுறோம், நம்ம வந்து மரங்களை நடுறது தான் ரீஃபாரஸ்டேஷன். நம்ம ஏற்கனவே அழிச்சிடுவோம் அந்த மரங்களை, டீஃபாரஸ்டேஷன் மூலமாக மரங்களை வந்து அழிச்சிடுறோம். திருப்பியும் நம்ம வந்து நடுறது தான் என்னன்னு சொல்கிறோம், ரீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அழிந்து போன மரங்களை நடுறது தான். ஓகேவா, டீஃபாரஸ்டேஷன் மே சவுண்ட் சிமிலர் டு afforestation பட் போத் ஆஃப் தெம் ஆர் நாட் சேம். என்னது, இவை ரெண்டுமே வந்து என்னது, ரீஃபாரஸ்டேஷனும் afforestation என்னது, ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இது வந்து ரெண்டும் ஒன்றல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ரீஃபாரஸ்டேஷன் சவுண்ட் சிமிலர், ஆனால் afforestation பட் போத் ஆஃப் them ஆர் நாட் சேம். ரீஃபாரஸ்டேஷன் இஸ் ரீப்ளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் இன் எ லேண்ட் ஏரியா விச் ஹேட் லாஸ்ட் இட்ஸ் ஃபாரஸ்ட் கவர் ஃபார் சம் ரீசன். ரீஃபாரஸ்டேஷன் சில காரணங்களால் இந்த சில ரீசனால் ஃபாரஸ்ட்டில் ஏற்கனவே இது மரங்களை வந்து
இழந்த அந்த லேண்டில் வந்து மரங்களை மீண்டும் நடவு செய்கிறதா, மீண்டும் நம்ம பிளான்ட் பண்ணுறது தான். அதைத்தான் ரீஃபாரஸ்டேஷன் சொல்கிறோம். ஓகேவா? ஏற்கனவே அங்கே வந்து என்ன இருக்கும், வனப்பகுதி ஃபாரஸ்ட் ஏரியாஸ் வந்து லேண்ட் ஏரியா வந்து இருக்கும். அதுலேருந்து திருப்பி அழிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து பிளான் பண்ணுறதா, ட்ரீஸ் பிளான் பண்ணுறதா ரீஃபாரஸ்டேஷன் சொல்கிறோம். ஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது க்ரோவிங் ஃபாரஸ்ட் இன் ஆன் ஏரியா. புதுசாக என்ன பண்ணுறது, நம்ம உருவாக்கணும். ஒரிஜினல் ஹேட் நோ ட்ரீ கவர். அங்கே வந்து ஏற்கனவே என்ன இருக்காது, மரங்கள் எதுவும் இருந்திருக்காது. புதுசாக உருவாக்குறது தான் ஃபாரஸ்டேஷன். காடுகளை நம்ம வளர்க்குறது தான் புதுசாக. ரீஃபாரஸ்டேஷன் இஸ் ஆன் எஃபெக்டிவ் strategy to fight global warming. In addition to benefiting the climate, reforestation help in protecting important species of animals. Reforestation help to rebuild habitat loss and degradation, which are the leading threats to the health and endangerment of species. Reforestation அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காடு வளர்ப்புல முதல்ல மரங்கள் இல்லாத பகுதியில் வளர்க்குறது தான் சொல்கிறாங்க. இது வந்து புவி வெப்பமண்டல குளோபல் வார்மிங்கில் எதிர்த்து போராடுவதற்காக மரத்தை என்ன பண்ணுறாங்க, நடுறது ஒரு சிறந்த தின்னு சொல்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு வந்து. ரீஃபாரஸ்டேஷன் வந்து எனது விலங்கு அனிமல்ஸை பாதுகாக்கிறதுக்காகவும், நெக்ஸ்ட்டு உயிரினங்களோட ஆரோக்கியத்திற்கு நம்ம ஒவ்வொரு ஹெல்ப்ஸ் என்னது லீடிங் த்ரெட்ஸ் ஹெல்த்துக்காகவும், உயிரினங்கள ஆரோக்கியத்திற்காகவும், என்டேஜ்மெண்ட் ஸ்பீசிஸ் அழிந்து வரும் இனங்களை என்ன பண்ணுறது, பாதுகாப்பதற்காக தடுக்குது. ஓகேவா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீஃபாரஸ்டேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? போத் ஏஃபாரஸ்டேஷன் அண்ட் ரீஃபாரஸ்டேஷன் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரொடெக்டிங் த ஹேபிட்டட், இன்க்ரீஸ் த சப்ளை ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ், ஃபைண்டிங் சொல்யூஷன் டு கிளைமேட் சேஞ்சஸ் அண்ட் ஃபார் மெனி அதர் ரீசன்ஸ். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீஃபாரஸ்டேஷன் இங்கே கொடுத்துருக்காங்கம்மா. காடுகள் வளர்த்தல், அந்த ஏஃபாரஸ்டேஷன் ரீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது ரெண்டுமே என்னது, வாழ்வெடுத்து அவங்களோட பாதுகாப்பதற்காகவும், அந்த காட்டில் பொருள்களை கிளைமேட் சேஞ்சஸை ஒரு இது பண்ணுறதுக்காக அதுக்கு சொல்யூஷன் உருவாக்குறதுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட தான் ஒரு அமைப்பு தான். ஓகேவா? இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ரீஃபாரஸ்டேஷன் இம்ப்ரூவ்ஸ் த குவாலிட்டி ஆஃப் ஏர். எது இம்ப்ரூவ் பண்ணுதுன்னா, ஏர் வந்து குவாலிட்டி, ஏரோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. வி பிரீத் பை ரெடியூசிங் கார்பன் டை ஆக்சைடு இன் ஏட். நம்ம சுவாசிக்கிற கார்பன் டை ஆக்சைடு வந்து என்னது குறைப்பதன் மூலமாக என்ன பண்ணலாம், அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது ஏர் வந்து. த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் கேன் பி செக்டு அண்ட் குளோபல் வார்மிங் கேன் பி ரெடியூஸ்டு. டீஃபாரஸ்டேஷனோட விளைவுகளை என்ன பண்ணுது, இது வந்து சமன் செய்யுது, புவி வெப்பமடைதலை குறைக்குது. ரீஃபாரஸ்டேஷன் ரீஸ்டோர்ஸ் ஹேபிடேட் லாஸ் டீக்ரேடேஷன் அண்ட் ரிமூவ்ஸ் த த்ரெட்ஸ் டு ஸ்பீசிஸ். ரீஃபாரஸ்டேஷன் என்ன பண்ணுது, வாழ்விட இழப்பு ஏற்பட சீரழிவிலேருந்து என்னது உயிரினங்களை திருப்பி என்ன பண்ணுது, மீட் எடுக்குது. அதை இந்த ஸ்பீசிஸ்லாம் திருப்பியும் மீட் எடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃபாரஸ்ட் ரீஸ்டோரேஷன் கேன் ரிவர்ஸ் த டேமேஜ் டன் பை சாயில் எரிசன். ஃபாரஸ்ட் ரீஸ்டோரேஷன் என்னது, வனங்களை மறுசீரமைப்பு செய்யுது. அது மூலமாக என்னது, சாயில் எரிசன் மண் அரிப்பு மூலம் ஏற்படும் சேதத்தை என்னது மாற்றி அமைக்குது. ரீஃபாரஸ்டேஷன் வில் ரிவைவ் த வாட்டர் செட்ஸ் விச் ஆர் இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் வெல்பீயிங். இது என்ன பண்ணுதுன்னா, என்விரான்மெண்டலாக என்னது சுற்றுச்சூழல் நல்வாழ்வு முக்கிய அம்சமாக வந்து நீர்நிலைகளை என்ன பண்ணுது, மறு கட்டமைப்பு செய்யுது. ஓகேவா? இதோட இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட்ஸ் அது வந்து. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ரீஃபாரஸ்டேஷன் மெயின்டைன் த வாட்டர் சைக்கிள் ஆஃப் த ஏரியாஸ் ட்ரீஸ் அப்சர்வ் மாய்ச்சர் த்ரூ த லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸ். மரங்கள் என்ன பண்ணுது அப்படி, மரங்கள் வந்து வேர்கள் வழியாக ஈரப்பதத்தை என்ன பண்ணுது உறிஞ்சதுனால காடை இதோட நீர் சுழற்சி என்ன பண்ணுதுன்னா பராமரிக்குது. ரீஃபாரஸ்டேஷன் வந்து பராமரிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தா, டிரான்ஸ்பிரேஷன் ஆஃப் ட்ரீஸ் ஹெல்ப்ஸ் டு ரீஸ்டோர் த மாய்ச்சர் அட் த அட்மாஸ்பியர் அண்ட் டு மெயின்டைன் த டெம்பரேச்சர் இன் த லோக்கல் என்விரான்மெண்ட். மரங்களோட வாயு பரிமாற்றம் இருக்குது, நம்ம டிரான்ஸ்பிரேஷன் இதோட அட்மாஸ்பியரில் எதை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, வாயு பரிமாற்றத்தையும் வளிமண்டலத்தில் மாய்ச்சரை மீட் எடுக்கிறதுக்கும் வெப்பநிலையை பராமரிக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டீஃபாரஸ்டேஷன் அண்ட் ரீஃபாரஸ்டேஷன் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? இப்போ டீஃபாரஸ்டேஷன் என்ன, when the plants or trees are cut down, it is called deforestation. when the plants and trees என்னது கட் டவுன், கட் பண்ணுறதா என்னன்னு சொல்கிறோம், அழிக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம், வெட்டப்படும் போது அழிக்கிறது தான் டீஃபாரஸ்டேஷன் சொல்கிறோம். when the plants or trees are grown or planted, it is called reforestation. இந்த மாதிரி வெட்டப்படுறப்ப என்னது தாவரங்கள், அந்த பிளான்ட்ஸும் அந்த ட்ரீஸ் வந்து என்னது வளர்க்கப்படும் போது அல்லது நடப்படும் போது ஏற்படுறதா என்னென்னு சொல்கிறோம், பிளான்டட் பண்ணுறதா என்ன ரீஃபாரஸ்டேஷன் சொல்கிறோம். டீஃபாரஸ்டேஷன் ஹேஸ் எ நெகட்டிவ் எஃபெக்ட் ஆன் த என்விரான்மெண்ட். இது காடழிப்பு சுற்றுச்சூழல் என்னது எதிர்மறையான விளைவு வந்து ஏற்படுத்தும். ரீஃபாரஸ்டேஷன் ஹேஸ் எ வெரி குட் எஃபெக்ட் ஆன் த நேச்சர், இட் பில்ட்ஸ் த என்விரான்மெண்ட். இது மறுகட்டமைப்போல என்னது சுற்றுச்சூழலை உருவாக்குறதுனால இயற்கையின் மேலே அது நேச்சர் மீது நல்ல விளைவை தான் ஏற்படுத்து, குட் எஃபெக்டை தான் ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏஃபாரஸ்டேஷன் அண்ட் ரீஃபாரஸ்டேஷனுக்கு
பார்க்கலாமா என்ன டிஃப்ரென்ஸ்னு? ஏஃபாரஸ்டேஷன் அப்படின்னு ட்ரீஸ் ஆர் பிளான்டட் இன் நியூ ஏரியாஸ் வேர் தேர் வாஸ் நோ ஃபாரஸ்ட் கவர். காடுகள் இல்லாத புதிய பகுதியில் என்னது மரங்கள் வந்து பிளான் பண்ணுறது நடுறது தான். ரீஃபாரஸ்டேஷன் என்னதுன்னா இட் இஸ் ப்ராக்டிஸ்ட் இன் ஏரியாஸ் வேர் ஃபாரஸ்ட் ஹேவ் பீன் டெஸ்ட்ராய்டு. காடுகள் அழிக்கப்பட்ட பகுதியில் இது வந்து நடைமுறையில் இருக்குது ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் ஏஃபாரஸ்டேஷன் பாருங்கம்மா. ஒன் சாப்ளிங் இஸ் பிளான்டட் டு கெட் ஒன் ட்ரீ. ஒரு மரம் பெறதுக்கு என்னது ஒரே ஒரு மரக்கன்று தான் இங்கே பிளான் பண்ணுவாங்க நடுவாங்க. ரீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுனா 2 சாப்ளிங்ஸ் ஆர் பிளான்டட் டு ரீப்ளேஸ் எவரி ஃபெல்ட் ட்ரீ. வெட்டப்பட்ட ஒவ்வொரு மரத்திற்கு பதிலாக என்னது நிறைய மரக்கன்றுகளை சாப்ளிங் நடுவாங்க. ஓகேவா, பிளான் பண்ணுவாங்க. இட் இஸ் ப்ராக்டிஸ்டு டு பிரிங் மோர் ஏரியா அண்டர் ஃபாரஸ்ட். இதை வந்து அதிக பகுதியான காடுகளுக்கு கீழே கொண்டு வரது இதில் நடைமுறையில் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ப்ராக்டிஸ்டு டு அவாய்ட் டீஃபாரஸ்டேஷன். காடு அழிப்பை தவிர்ப்ப டீஃபாரஸ்டேஷன் இது காடுகள் அழிப்பதை தவிர்ப்பதற்காக இது வந்து நடைமுறையில் அவாய்ட் பண்ணுறதுக்காக இது வந்து நடைமுறையில் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ். என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவை கண்டினியூவாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பார்ட் 2ல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.